ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அலங்கார அன்னை பேராலயத்தில் 7 உண்டியல்களை உடைத்து கொள்ளையடித்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம் அர்ச்சனி. நேற்று நள்ளிரவு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அலங்கார அன்னை பேராலயத்தில் கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து 7 உண்டிகளை உடைத்து அதில் இருந்த பணங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். இந்த பேராலயமானது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைமை பேராலயமாக இருந்து வருகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பு பிரார்த்தனை நாளான இன்று இந்த பேராலயத்துக்குள் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்ய விடாமல் காவல்துறையினர் அங்கே பணியில் ஈடுபட்டு வந்ததால் மாற்று இடத்தில் அவர்களுக்கு இன்று சிறப்பு பிரார்த்தனைகள் செய்தார்கள். இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்ட 700க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை முடிந்தவுடன் அது முன்புள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். குற்றவாளிகள் உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். விரைந்து வந்த காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டார்கள். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஃபரூக். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.